நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. அப்பா முருகா, என்னது 5ஆம் தேதியிலேயே இருக்கு? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நம்மளே செய்யணும். போன மாதத்துலேருந்தே தேதி கிழிக்கல போல் இருக்கு. இந்த வீட்டில் எல்லாம் நானே செய்ய வேண்டியதாக இருக்கு. ஐயோ, ஜூன் 2, அடுத்த மாதம் கிழிச்சிட்டேன். சார் போஸ்ட். யாருக்கு பார்த்தாவா? மிஸ்ஸஸ் மோகனா சந்திரபாபு பேருக்கு ஒரு ரிஜிஸ்டர் தப்பாளுங்க. நான் தான் பாது. இந்த 36ல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. மா, என்ன போன தீபாவளியா இல்ல வரப்போற தீபாவளியா? என்ன இனாம் கேட்கறேன்னு நினைச்சிட்டீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. 10 நாள்ல திருப்பி தரேன்னு சொல்லி உங்க வீட்டுக்காரர் தான் என்கிட்ட 100 ரூபாய் கைமாத்து வாங்கினாரு. அந்த 10 நாள் போய் 2 மாசம் ஆச்சு. ஆனா இன்னும் திருப்பி கொடுக்கல. கேவலமாகுது. சொல்ல வேணாம் தான் பார்த்தேன். ரொம்ப அசிங்கமா இருக்குதுமா. சரி இருப்பா. மாமா, அந்த 100 ரூபாய் இப்ப நீங்க கொடுத்தா கூட நான் வாங்க போறது இல்ல. உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்க வெரிஃபை பண்ணீங்க. ஆமா, நான் கைமாத்து வாங்குறது உண்மைதான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நாளைக்கு கொடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்லைன்னா காந்தி கணக்கில் எழுத வேண்டியதுதான். இவரால எனக்கு மானம் போகுது. போஸ்ட்மேனை கூட விட்டு வைக்கலையா அவரு? கடவுளே கடவுளே. அன்புள்ள மோகனா சித்திக்கு சௌக்கியமா? மோகனா சித்தியா? நான் யாருக்கும் சித்தி இல்லையே. அப்பா, அண்ணா கௌதம், அக்கா ரமணி, தம்பி ராஜா எல்லாரும் சௌக்கியமா? ஏய் ரமணி, ஏய் கௌதம், இங்க வாங்கடா, இங்க வாங்கடா. என்னம்மா? என்னடா அது இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு? யார்கிட்ட இருந்து? என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அம்மா, அப்பாக்கு தான் ஆக்சிடென்ட். சும்மா இரு, எனக்கு கை கால்லாம் உதறுது, நீ படி. இரு டென்ஷன் ஆகாத. அன்புள்ள மோகனா சித்திக்கு சௌக்கியமா? அப்பா அண்ணா கௌதம், அக்கா ரமணி, தம்பி ராஜா எல்லாரும் சௌக்கியமா? அதையே படிக்காத, அடுத்து படி. நான் யாருன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். யாரு படிக்கிறல்ல. நாம யாரும் சந்திச்சிட்டது இல்லையே தவிர அப்பா உங்களை பத்தி என்கிட்டயும் அம்மா கிட்டயும் நிறைய சொல்லியிருக்காரு. யார் அந்த அம்மா? படிக்கிறல்ல. ஒன்னா இருந்திருக்க வேண்டிய குடும்பம் இப்படி தனித்தனியா இருக்கும். அண்ணா கௌதமுக்கு வேலை கிடைச்சதா? ராஸ்கல், இவனுக்கு எப்படி தெரியும் என்ன பத்தி? அக்கா ரமணிக்கு ஏதாவது வரன் பாக்குறீங்களா? யாருங்க ராஸ்கல்? கையெழுத்து எதுவும் போடலையே. முட்டை கடுதாசு? யார பத்தி மொட்டை கடுதாசு? இருமா, முழுசா படிச்சு முடிக்கல. இப்ப படியேண்டா. அப்பா முன்ன மாதிரி 2ஆம் கிளாஸ் மாதிரி எழுத்து கூட்டி படிக்காத, படபடன்னு படி. அப்பா முன்ன மாதிரி இங்க அடிக்கடி வர்றதில்ல. கேட்டா அங்க நிறைய வேலை இருக்குங்கிறாரு. எங்க எங்க? அக்னி நட்சத்திரம் கேசா?
இருக்காது முருகா 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 இருக்காது இருக்காது முருகா அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்கக்கூடாதப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. படிடா. எங்க விட்ட? சித்தி, இந்த கடிதத்தை நான் எழுதுறதுக்கு முக்கியமான காரணமே அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட காட்டணும், செலவு நிறைய இருக்கு, எனக்கு வேலைக்கு டெபாசிட் கட்டணும். அதனால இந்த கடிதத்தை தந்தி மாதிரி பாவித்து ஒரு 10,000 ரூபாய் அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பவும். பாத்தியாடி முட்டை கடுதாசி வந்திருக்க தலையை வாரிட்டு நிக்கிறான். படிடா. இனிமே அப்பாவை அடிக்கடி தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு வேலை மட்டும் கிடைச்சிட்டா அந்த ஊருக்கே போயிடுவோம், கண் காணாம. அம்மாவை காப்பாத்துவேன். எந்த அம்மாவை? அதான் அந்த அம்மாவை. அவ சின்னவளா, நான் சின்னவளா, என்னையே அவன் சித்திங்கிறான். படிடா. 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பவும், மறக்காம அப்பாவிடம். இது மொட்டை கடிதம். அவனே எழுதிக்கிட்டானா? முருகா 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 முருகா. அதனால் கீழே கையெழுத்து போடவில்லை. என் பேர் குமார். முருகன் என்ன காப்பாத்தலடா, முருகன் என்ன காப்பாத்தல. பின் குறிப்பு: இப்போதைக்கு கௌதம் அண்ணாவும் நானும் ஒரே ஜாதி, அன்எம்ப்ளாய்ட். அடி செருப்பா. இது மோட்டார் சுந்தரம் பிள்ளை கேஸ் மாதிரி இல்ல? அப்போ அக்னி நட்சத்திரம், இப்போ மோட்டார் சுந்தரம் பிள்ளைங்கிற? ரெண்டும் ஒண்ணு தானே? ஆமா இல்ல, ஒரு வீல் டயருக்கு வக்குல மோட்டார் சுந்தரம் பிள்ளையா? முருகன் காப்பாத்தல. எப்படி காப்பாத்துவான்? அவனுக்கே 2 பொண்டாட்டி. ஏண்டா அப்பாக்கு வேண்டாத எதிரிங்க யாராவது வேணும்னு எப்படி எழுதி போட்டிருப்பாங்களா? அப்பாவுக்கு வேண்டாத முதல் எதிரி நான் தான். நான் எழுதலையே. பாரு, இந்த பொனியும் பாலை குடிக்குமான்னு இருந்துட்டு இப்படி ஒரு அஃபேர் வச்சிருந்திருக்காரு. இந்த குள்ளன்களை நம்பவே கூடாது. நாம அவசரமா இருந்தா அதை சொல்லலாம். நேரம் பார்த்தேடா நீ என்ன கிண்டல் பண்ண. சரி சரி சரி, நம்ம குடும்ப விஷயம், நம்ம பேரு எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ அப்பாக்கு இன்னும் அந்த வீட்டோட போக்குவரத்து இருக்குன்னு அர்த்தம். முருகா, இவ்வளோ பெரிய படம் ஹால்ல மாட்டி வச்சிருக்கேனே, கை விட்டுட்டியே. இதுல இருந்து ஒண்ணு எனக்கு நல்லா புரியுது. என்ன? அப்பாவோட சந்ததிகள் யாருக்கும் சட்டுன்னு வேலை கிடைக்கிறது இல்ல. இவனும் அன்எம்ப்ளாய்டா. அண்ணே, இப்ப அதுவா முக்கியம்? ஏமா, நம்ம வீடு மாதிரியே அந்த வீட்டுல 2-3 பசங்க இருப்பாங்களா? உங்க அப்பா கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்ன கேட்குறியடி? என்ன பொன்பாக்க வந்துட்டு என் தங்கையோடையே பேசிட்டு இருந்தேன். அப்பவே நான் அவரை சந்தேகப்பட்டிருந்தேன்னா என் வாழ்க்கை தப்பிச்சிருக்கும். இப்போ இவ யாரோ என்னவோ ஒன்றும் தெரியலையே. நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தேன்னா சர்வீஸ்ல நல்ல பொசிஷன்ல ரிட்டையர் ஆயிருப்பேன். வெறும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா ரிட்டையர் ஆயிருக்க மாட்டேன். அப்ப நாங்க பிறந்தே இருக்க மாட்டோமேமா. அடியே ரமணி, நான் ஒரத்த நாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்த போதே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுடி. அப்படின்னா அப்பல இருந்தே இருக்கணும் இந்த தொடர்பு. அப்பவே கிள்ளி எரிஞ்சிருக்கணுமா? நீங்க வளர விட்டுட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனே. அண்ணே, இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும். மா, நீங்க கவலைப்படாதீங்க. முத வேலையா இந்த மேட்டர் நான் பர்சூ பண்றேன். அண்ணனுக்கு வேலை கிடைச்சாச்சு. அப்பா ரூம்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா, அந்த அம்மா போட்டோ இல்ல பையன் போட்டோ ஏதாவது கிடைக்கலாம். ரூம் நல்லா குறைஞ்சா. சீக்கிரம் வர மணி பார்க்கலாம். அம்மா, அப்பா வந்தா குரல் கொடுமா. அந்த மொட்டை கடுதாச ஜாகிரதையா வச்சிருங்கப்பா. நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னா அதான் சாட்சி. அப்பா ரூமை முக்காவாசி குறைஞ்சாச்சு. இது வரைக்கும் ஒரு க்ளூவும் கிடைக்கல. இந்த குப்பையிலையாவது ஏதாவது கிடைக்கணும். ஏய் ரமணி, ரமணி, இது பாரு, மொட்டை கடிதம். மொட்டை கடிதம். முன்னாடி வந்த மொட்டை கடிதாச அப்பா கிழிச்சு போட்டுருப்பாரா? முன்னாடி வந்த மொட்டை கடிதாசு அப்பா கழுத்துல இருக்கும். அதானே, அப்பா கழுத்து மாதிரியா இருக்கு. அப்பாவே தான் இந்த மாதிரி கிரிம்சன் வயலட் இங்க்ல வேற எந்த முட்டாள் எழுதுவான்? அப்படின்னா வந்த மொட்டை கடிதாசுக்கும் இதுக்கும் சம்மதம் இருக்குங்கிறியா? பாப்போம், கிழிஞ்ச லெட்டர் பீஸ்ல வேற ஏதாவது கிடைக்குதா பாப்போம். இது அவசரப்படாத.
சித்திக்கு. ஏய் ஏமா ஏய் இரு 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 10,000 ரூபாய். தோண்டு 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 இன்னும் தோண்டு. என்ன அண்ணே இது சஸ்பென்ஸோட தொடரும் அப்படின்னு போட்ட மாதிரி இருக்கு. குழப்பம் தீரணும்னா லெட்டரோட மற்ற பீசஸ்லாம் கிடைக்கணும். அண்ணே நம்ம வேலைக்காரி மனோரஞ்சிதம் தினம் குப்பையை கிளியர் பண்ண மாட்டா. அங்க அங்க அரியர்ஸ் வச்சிருப்பா. அண்ணே இதோ பாரு இங்க ஒண்ணு. வை 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 வை. ஏய் இதோ ஒண்ணு. தேங்க்ஸ் டு மனோரஞ்சிதம் வேலைக்காரி. தேங்க்ஸ் டு அப்பா கிரிம்சன் வயலட் இங்க். இதோ பாரு. வெரி குட் வெரி குட். அம்மா வாங்கம்மா, உங்க வீட்டுக்காரரை கையும் களவுமா பிடிச்சாச்சு. வாங்க. மா இது வந்த மொட்டை கெடுதாசு குடிங்க. இது நம்ம வீட்டில் நாங்கள் தோண்டி தோண்டி கண்டுபிடிச்சது. ரமணி இதை படி பார்த்துங்க. அன்புள்ள மோகனா சித்திக்கு சௌக்கியமா? அப்பா அண்ணா கௌதம் 1 piece மிஸ்ஸிங். அக்கா ரமணி எல்லாரும் another piece மிஸ்ஸிங். நான் யாருன்னு உங்களுக்கு ஆச்சரியம். போரும் 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 4-5 பீஸ் மிஸ்ஸிங். அதர்வைஸ் அதே தான் பாருங்க. அப்பா வண்டவாளம் தண்டவாளம் ஏரியாச்சு. வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே இருக்கே. மொட்டை கடிதம் எழுதி பேரையும் போடுவானா எந்த முட்டாளாவது? அதானே உங்க புருஷனை தவிர. உங்க அப்பான்னு சொல்லு. எனக்கு அப்பவே தோணுச்சு இது அப்பாவோட ஐடியாவா தான் இருக்கும்னு. என்னடா அது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவரே இப்படி ஒரு கடிதாசை எழுதுவாரா? இது அவர் கையெழுத்து சரி, இது வேற கையெழுத்துல இருக்க. என்னம்மா அவர் கையெழுத்துல இருந்தா நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்களா? அதனால தான் வேற யாரையோ விட்டு எழுத வச்சிருக்காரு. வாசகமும் அவரே தான் எழுதி கொடுத்திருக்காரு. அதான் இது. ஆமா கரெக்ஷன்லாம் பண்ணிருக்காரு. நாம எல்லோரும் சந்திச்சுக்கிட்டது இல்ல. ஒரு பீஸ் மிஸ்ஸிங். எதுக்குடா இந்த மாதிரி குயிக்தியான ஐடியாலாம்? அங்க வாங்க உண்மையை வரவழைப்போம். அவர் வாயாலே உண்மையை வரவழைப்போம். எப்படி? மதியை மதியால் வெல்வோம். வெயிட் அண்ட் see. அப்பா வராரு, அப்பா வராரு, அப்பா வராரு. அப்பா என்னடா ஒன்றும் யாரா நீ கௌதம் ஃப்ரெண்டா? என்ன தெரியலையாப்பா? தெரியல ஏன் கத்துற? நீங்க தான் கத்துறீங்க. நான் சரி நான் தான் உங்க பிள்ளை குமார். குமார் தம்பி பைத்தியமா பிடிச்சிருக்க படவா ராஸ்கல் என்னடா சொல்ற நீ? அப்பா கைவிட சொல்றீங்க. கைவிட என்ன தம்பி நீ வீடு தவறி வந்திருக்க. இது உன் வீடு இல்ல, நான் அப்பா இல்ல. வாடா போலாம். அப்பா ப்ளீஸ் பாலா அவங்க கால்ல ஊறப்போ. நான் உன் கால்ல விழுறேன்டா. என்ன விட்டுற, நான் காப்பாத்துறேன். என்ன அப்பா இல்ல அப்பா இல்ல அப்பா இல்ல போடா ரமணி. அடே என்ன அது யாரா வந்து காப்பாத்துடா. நடு வீட்டுக்குள்ள வந்து எவனோ ஒரு பையன் அப்பா ஐயோ கைய விடுறா. அப்பா கைய விடுறா ரமணி. இத பாரு டேய். யாரோ இல்லப்பா, அவன் என் தம்பி. உன் தம்பியா? ஆமா எனக்கும் தம்பி. உனக்கும் தம்பியா? முங்கனா எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியா பாவி. சி வாய் ஃபினாயில் போட்டு கழுவுங்கப்பா. அப்பா சித்தி பிடிச்சு திட்டாதீங்கப்பா. நீ என்னடா சித்திக்கு வக்காலத்து? சித்தி யாரா நீ படவா ராஸ்கல்? என்னதான் இன்னொரு தாரத்து பிள்ளையா இருந்தாலும் அவனை இப்படி திட்டத்துக்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது. இது பாரு மோகனா, இதெல்லாம் வெறும் டிராமா. நம்பாத, நீ நம்பாத. நம்ப மாட்டேன், நான் உங்களை நம்ப மாட்டேன். என்ன நெஞ்செழுத்து இருந்தா தோல் வரைக்கும் வளர்ந்துருக்கிற பிள்ளைய இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்திருப்பீங்க. தோல் வரைக்குமா? தோலுக்கு மேலே வளர்ந்துருக்கா அவன். அப்பா என்ன நீங்க விளையாடுறீங்களா? விளையாடுறது நீங்க நானாடா? மறைக்காதீங்க. மறைக்கலடா ஏதோ மர்மம் இருக்குது அதுல. கர்மம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. இதெல்லாம் நீங்க செஞ்ச கர்மம். கர்மதா இப்படி எனக்கு ஒரு புள்ள இருக்கான்னு சொன்னாலே கர்மதான். முங்கனா என்ன நம்பு. இந்த மாதிரி எனக்கு என் மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சில சமயத்துல அப்படிதான் தோணும். ஆமா மோகனா தம்பி உனக்கு ஏதாவது மூளைகளை புரண்டு போச்சா? என் பிள்ளைக்கு எல்லாம் சரியா இருக்கு, உங்களுக்கு தான் மூளை குழம்பி போயிருக்கு. தம்பி நான் சொல்றது கேடு. அடே எப்படி இல்லாம நான் தயார் பண்ணி விட்டது யாரா? நீங்க தானேப்பா. ஐயோ உங்க புள்ள உங்க தயாரிப்பு தானேப்பா. ஐயோ யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்களே. எல்லாரும் சேர்ந்து என்ன பைக்கிய பாக்குறாங்களே. உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்லப்பா. நான் யாருன்னு எவிடன்ஸோட கௌதம் அண்ணா, ரமணி அக்கா, மோகனா சித்தி, தம்பி ரஜினி ராஜா எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டேன். எல்லாரும் பேரையும் தெரிஞ்சு வச்ச மாதிரியே சொல்றானே. பேசாம சரண்டர் ஆயிடுங்க. மாட்டேன். யாரும் என்னை ஏமாத்த முடியாது.
என்னடா எல்லாருமா சேர்ந்து ஃப்ராடு பண்றீங்க? அப்பா தலையில துணியை போட்டுக்கிட்டு திருட்டுத்தனமா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவங்களை பத்தி கதை கதையா சொல்லுவீங்களப்பா. அநியாயம் அப்பா. ஒரு தடவாச்சும் எங்க எல்லாரையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ரமணி சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு தான் இந்த பையனை நான் பாக்குறேன். என்னப்பா அது உங்களே உரிச்சு வச்சிருக்கான். அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், அதே புருவம். தம்பி கொஞ்சம் இங்கே புரியுடா. இந்த படவா சத்தியமா சொல்றேன், இவன் என் பிள்ளையே இல்ல. இந்த கண்ணு மூக்கு புருவம் மீசை இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்பா இப்படி பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பப்பாட்டி புள்ளன்னு தெரிஞ்சோம் என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்கப்பா எனக்கு. ஏண்டி யாரு என்னன்னு பாக்குறதே இல்லையா? வீட்டுக்கு வந்தா வடிச்சு கொட்டிட வேண்டியதானா? உங்க சம்சாரத்தோட பிள்ளை எனக்கும் பிள்ளை தானே. தெருவில் வரவனை கூப்பிட்டு விருந்து வச்சதெல்லாம் போதும். நான் எல்லாருக்காலையும் விழுகிறேன். சத்தியமா சொல்றேன், இவனை நான் பார்த்ததே இல்லை. நிலைமை முத்தினதுக்கு அப்புறம் எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்லப்பா. அப்பா உங்க கௌரவத்தையும் மரியாதையும் கெடுக்கிறதுக்காக நான் வரல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் வந்தேன். ஒரு 10,000 ரூபா கொடுங்க, நான் போயிடுறேன். நான் நேரா வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதுக்கு தான் ஒரு முதல்ல மொட்டை கரிதாசி போட்டேனே. சரி நான் இல்ல போட்டேன் மொட்டை கரிதாசி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன மன்னிச்சிடா, என்ன மன்னிச்சிரு. மோகனா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமா? இவ்வளவு பெரிய முகத்தை மீசையோட சோத்துல மறைக்க முடியுமா? என்ன மன்னிச்சிரு மோகனா, இவன் என் பையன் தான். தாய் குலவே என்ன மன்னிச்சிரு. தப்பு பண்ணிட்டாட்டாங்க, என்ன மன்னிச்சிரு. என்னடா 10,000 ரூபா பணம் வேண்டாம் தானே? ஆமா வரும். போனி மோகனா, ரூபா இருக்கா? 10,000 எடுத்த மூஞ்சில விசிறி செஞ்ச பாவத்தை ஒழிச்சு கட்டிடுவோம். உனடா டே அம்மா உடம்பு சரியில்லை அவ்வளவு தானே? ஆமா. 10,000 பணம் வேணும். வந்து சேரும். நீ போனி. எதுக்காக அவன்கிட்ட பணத்தை கொடுத்த? உங்ககிட்ட கொடுத்தா பாதி எடுத்துக்கிட்டு பாதியை கொண்டு போய் கொடுப்பீங்க சக்கரத்துக்கிட்ட. நான் கூட கொடுக்க மாட்டேன். அது அவன்கிட்ட கொண்டு கொடுத்த நீ. நான் தான் தினம் போறேனே. அவனை பத்தி எனக்கு தெரியும். அவன் என் பிள்ளை இல்லையா? அவனை எத்தனையோ தடவை ரேஸ் கோர்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். ஒழிச்சு கட்டிடுவோம். பணத்தை கொடுடா நீ. முதல்ல அவன்கிட்ட பணத்தை வாங்கடா நீ. ஏன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. இப்பதான் என் புள்ள நீங்க. அது இவன் பிள்ளையாவது நுழையாது. இவன் யாரோ ஒரு அனாமத்து. ஏன் அப்ப புள்ள நீங்க? இவன்ட்ட இந்த 10,000 வாங்குறதுக்காக சொன்னேன்டா நானு. இப்படின்னா அப்படிங்கிறீங்க, அப்படின்னா இப்படிங்கிறீங்க. முதல்ல இவன்ட்ட பணத்தை வாங்கடா. முள்ளங்கி 10,000. உண்மையை சொல்லுங்க. இல்ல தம்பி நீ இப்போ அம்மா வாடா நீ. முதல்ல அவன்ட்ட பணத்தை வாங்கடா. அப்ப உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும். சொல்லுங்க. விசிறு. உங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கொஞ்சம் பணம் உடையன்னு. அதான் உலகத்துக்கு தெரியுமே, உங்களுக்கு எப்பவுமே பணம் மட்டும் தான். மேல சொல்லுங்க. என்னடா நீ செலவழிச்சிருவேன்னு எல்லா பென்ஷன் பணத்தையும் இவளே வாங்கிக்கிறாவ. பொல்லாத பென்ஷன் வாங்குற பாலுக்கே பென்ஷன் சரியா போகுது. நானும் பெரிய மனுஷனா சட்டையை போட்டு வெளியில எல்லாம் உறவே வேண்டாமா? சட்டைனாக்க பையருக்கு வேண்டாமா? பையனா ஒரு 100 ரூபாய் படம் இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தாண்டா ஒரு 5,000 ரூபா தந்துட்டு செலவுக்கு கடனை வாங்கினேன் நான். அந்த 5,000 ரூபா வட்டியா போட்டு வட்டி குட்டியா போட்டு 10,000 ரூபாய்க்கு வந்துருத்துறான். 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டாமா? எனக்கே அப்புறம் தான்டா தெரியும் பணத்தை கடை வாங்கினு பேட்டை ரவுடிட்டேன்னு. அவன் என் பணத்தை திருப்பி தெரியா இல்லைன்னு தலையை விட்டு லாந்த கம்பத்தில் தொங்க விடவான்னு கேட்குறான். எனக்கு இதுக்கான அவசியமா? அதனால தான் இப்படிலாம் ஒரு ப்ளே பண்ணேன் நான். எனக்கு சின்ன வடு கிடையாது, ஒரு புண்ணா கிடையாது. என்னடா ஓடி பண்ண போறா? அனாமத்து நல்ல பலசாலியா இருக்காண்டா. அதெல்லாம் ஓட மாட்டான். உங்களுக்கு அந்த மொட்டை கடுதாஸ் ஐடியா யார் கொடுத்தது? அது பாலையா. யாரது பாலையா? டிஎஸ் பாலையா. பாமா விஜய் சினிமா சன் டிவியில பார்த்தேன்டா. பாலையா தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அவர் புத்திசாலித்தனமா கலகம் பண்ணாரு. நீங்க ஏன்பா இப்படி முட்டாள்தனமா கலகம் பண்ணி அசிங்கமா மாட்டிக்கிட்டீங்க? கடைசியில் அவர்கிட்ட தான் மாட்டிட்டாரு அவரு. அனாமத்து இல்ல, அனுமந்தோ என் ஃப்ரெண்டு. நீங்க மொட்டை கடுதாசு செட்டப் பண்ணீங்கன்னா நாங்க இல்லெஜிட்டிமேட் சன் செட்டப் பண்ணோம். அவ்வளவுதான். அட பாவிகளா. வரப்பா. எதுக்கு பாரு என்ன வரப்பா? முதல்ல இவன்ட்ட படத்தை வாங்கடா நீ. டேய் இல்லன்னா நடிச்சதுக்காக பணம் எடுத்து இவன் தான் போயிட போறான். ஏடா இப்படின்னாக்க இது நானே பண்ணிருப்பேன் அந்த வேஷத்தை. இங்க வாடி படத்தை கொடு. நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு, எந்திர வாழ்க்கையிலே இரக்கம் எல்லாம் ஏட்டளவு. அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் அவுன்ஸ் கணக்குத்தான். ஒரு 5 ரூபாய் காசுக்காக கோர்ட்டு வழக்குத்தான்.